பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம சிந்திக்கிறதுக்காக எடுத்திருக்கிற யோபுவின் புஸ்தகத்தின் 8வது அதிகாரம் முழுவதும். இந்த 8வது அதிகாரத்துல ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம யோபுவோட கதைகள், நம்ம யோபுவோட சரித்திரம் நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல யோபுவோட நண்பர்கள் 3 பேர் அவருக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. அவரோட சில நேரங்களில் ஒன்றும் பேச முடியாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் யோபு கிட்ட ஒருத்தரா 3 பேர்ல எலிபாஸ்ன்றவர் முதல்ல ஒன்று பேசிட்டாரு. அடுத்து அவனுடைய 2வது நண்பன் தூகியன் ஆகிய பில்தாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இந்த அதிகாரம் முழுவதும் அவர் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி யோபு சொல்லும்போது இது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னுடைய சொத்துக்கள் குழந்தைகள் எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய ஹெல்த்தும் போயிடுச்சு, நான் இருக்கிறத விட அழிஞ்சு போறது நல்லது, கடவுள் என்னுடைய மீறுதல்களுக்காக என்னைக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டா கூட நல்லது, என்னைய என்னுடைய மரணத்தை கொடுத்துட்டா கூட நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காரு, புலம்புறாரு சொல்ல போனா. அது கேட்ட நண்பனுக்கு தாங்க முடியல. அவர் சொல்றாரு, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு நீயே எத்தனையோ பேருக்கு ஜீவனுள்ள தேவனை பத்தி சொல்லியிருக்க, எப்படி நீ உத்தமமா, நீ அது போக நீ உத்தமமும் சன்மார்க்கனுமான ஒரு மனுஷன், அப்படி இருக்கும்போது ஏன் நீ இவ்வளோ மனசை அப்படி இவ்வளோ விட்டுடுற, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ பாரு, இப்போ ஒரு இடத்துல செடி முளைக்கணும் அப்படின்னா மணல் வேணும், அது வேர் விடுறதுக்கு ஒரு செடி அந்த இடத்துல ஒரு சகதி, ஒரு புல் முளைக்கிறதுனா அந்த இடத்துல சகதி வேணும், ஈரமண் அது வேணும். ஆனால் அந்த ஈரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புல்லு கவலைப்படலாமா? அது போக அந்த புல்லு சில நேரங்கள்ல யாருமே அதை பிச்சு போடாமலே தானே வாடி போகும். அது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை. அது போக இன்னொரு ஒரு செடி இருக்குது, அது முளைக்குது, அது கற்குவேலுக்கு நடுவில் தன்னுடைய வேர்களை விட்டு கடும் பாறை பக்கத்தில் போய் தான் வளர்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா அது அந்த செடி இருந்த இடமே இல்லாமல் போயிடும். அது போக இந்த அதிகாரத்தில் முக்கியமான ஒரு வசனம் 20வது வசனம், 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, உத்தமர்களை கடவுள் என்னைக்கும் விட்டு கொடுத்தது இல்லை, துன்மார்க்கனை என்னைக்கும் ஆறுதல் படுத்தியோ அவங்கள ஆற்றுப்படுத்தியோ இருந்ததே கிடையாது. அவங்க இப்போ ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அவங்க அவங்களுடைய முடிவு ரொம்ப சீக்கிரத்தில் இருக்கும். அதனால நீ எதுக்கும் இது பண்ணாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா.